அம்மா இப்போ அவங்க படிக்கலன்னா அவங்களோட அதுக்கு வாழ்க்கை. தான் நான் சொன்னேன் வெளியே போய் உங்களுக்கு பார்க்குறேன். அம்மா வெளிநாடு போ. ஏன் அம்மா வெளிநாடு போனா என்ன கஷ்டம் கஷ்டங்கள் பாக்கியலாம். யாரோட கஷ்டம் பாக்கல? அம்மா அம்மா கஷ்டப்படுறதையா? அம்மா இங்கேயும் கஷ்டத்தானே படுறாங்க. அம்மா நீங்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு பார்க்குறாங்க, நீங்கள் அம்மா கஷ்டப்படக்கூடாதுன்னு பார்க்குறீங்க. ஏன் அப்படி ஒரு வார்த்தை சொன்னேன்? நீங்கள் தங்கச்சி இருக்காங்க இல்லையா? இப்போ தங்கச்சி யார் பார்க்குறது? நீங்கள் இப்படி சொன்ன சின்ன வயசில் பிள்ளைகளோட மனசில் எப்படி சொல்கிற உடல்நலம் பாதிக்கப்படுற அளவுக்கு வந்து ஃபெமிலிகள் நடக்கும்னு சொன்னால் அவங்களோட திசைகளே வந்து மாறிடும். படிப்பு நான் போய் அனுப்புறேன் காதனையும் கட்டி உங்களையும் பார்க்க படிப்பிக்கிறதுக்கு இல்லையா? அவர் சாகுவார நான் வெளியே போகணும், அவரை பார்க்க உத்தரவில்லை. நீங்கள் வெளிநாடு போனால் அவர் சாகு. ஸ்கூலுக்கு போகிறலையா? எப்போ போன கடைசியா? எது சூ காட்டுங்க உங்களுக்கு. அப்போ இன்னைக்கு வீட்டை சமைச்சிங்க? அக்கா சமைச்சு சாப்பாடு. நீங்கள் சமைக்கல? அடடே சூ பிஞ்சிட்டுன்னு சொல்லி ஸ்கூலுக்கு போகாமல் நிற்கிறியே, நம்ம லைஃப் எப்படி போகும், என்ன ஆகுமா? அப்போ நாங்கள் இப்போ ஷூ வேண்டி தந்தால் ஸ்கூலுக்கு போவீங்களா? இங்கே ஷூ கடைங்க இருக்குது. நீங்கள் பெற்று விட்டுட்டு உங்களோட ஆட்டில் போயிடுவீங்க. நாளைக்கு அந்த பிள்ளைகள்கிட்ட வாழ்க்கை வந்து நடுத்தருவில் இருக்கிறதுக்கு காரணம் வந்து முழுக்க நீங்களே தான் இருப்பீங்க. அது கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம். இப்போ இவங்க 2 பேருக்குள்ளே என்ன பிரச்சனைங்கிறது வந்து எங்களுக்கு சத்தியமாக தெரியாது. ஆனால் அவங்களுக்கும் படிக்கணும், வாழ்க்கையில் இப்படி வரணும் அப்படிங்கிறது பல கனவுகள் இருக்கலாம். அந்த கனவுகளை வந்துட்டு குலைக்கிறது இன்றைக்கி பல பேரண்ட்ஸ் தான். ஸோ அந்த பெடியும் சொல்லியிருக்கேன், அம்மா வந்து நீங்கள் வெளிநாடு போனீங்கன்னா நான் செத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கான். முக்கிய காரணம் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், தந்தையோட அரவணைப்பு இல்லாமல் முழுக்க தாயோட அரவணைப்பில் வளர்ந்த பிள்ளைகள் அப்படிங்கிறதுனாலையும் தாய் வந்து கஷ்டப்படுறதையும் பார்த்து அந்த பையன் வந்துட்டு மனசுடைஞ்சி போகிற அளவுக்கு வந்துட்டு பேசியிருந்தான். வணக்கம், இது தமிழ் திறனில் ஆர்ஜே தமிழா. நான் உங்கள் ஆர்ஜே பிரகலாதன். இன்றைக்கி நம்ம நின்று கொண்டிருக்கிற பகுதி எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அம்பாறை மாவட்டத்தில் திருக்கோயில் விநாயகபுர பகுதியில். ஸோ வந்து இன்றைக்கும் ஒருத்தங்களுக்கான உதவி, அதுவும் வந்துட்டு கணவர் இல்லாமல் 2 பிள்ளைகளை வளர்த்து கொண்டிருக்கிற ஒரு தாய், குடும்ப சிச்சுவேஷன், அதாவது பல பக்கத்தினால கடன் பிரச்சனைகளால் அவங்க வந்துட்டு வெளிநாடு போக எடுத்திருக்காங்க. வெளிநாடு போக எடுத்தது வந்துட்டு பிள்ளைகள் வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதாவது கிரேட் 7th படிக்கிற ஒரு பையன், அடுத்தது வந்துட்டு பாலர் பாடசாலை, அதாவது நேசரிக்கு போய் கொண்டிருக்கிற ஒரு பிள்ளை. ஸோ அந்த பெடியும் சொல்லியிருக்கான், அம்மா வந்து நீங்கள் வெளிநாடு போனீங்கன்னா நான் செத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கான். முக்கிய காரணம் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், தந்தையோட அரவணைப்பு இல்லாமல் முழுக்க தாயோட அரவணைப்பில் வளர்ந்த பிள்ளைகள் அப்படிங்கிறதுனாலையும் தாய் வந்து கஷ்டப்படுறதையும் பார்த்து அந்த பையன் வந்துட்டு மனசுடைஞ்சி போகிற அளவுக்கு வந்துட்டு பேசியிருந்தான். ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன சொன்னால், நாங்கள் முன்னாடி சில இன்ஃபர்மேஷன் கேட்டு அறிஞ்சிருந்தோம். அந்த படியும் வந்துட்டு எந்தளவுக்கு ஃபீல் பண்ணி பேசுகிறேன் அப்படிங்கிறத உண்மையிலே இந்த ஒரு இன்ட்ரோ கொடுக்குறத வந்து வீடியோ எடுத்ததுக்கு அப்புறமா தான் கொடுக்குறேன். ஸோ அதனால தான் நான் போய் என்ன பிரச்சனை எது பிரச்சனைன்னு கேட்டதுமே வந்து படியும் தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டான். நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஒரு சில சீக்வன்ஸ் அந்த வீடியோ ஃபுட்டேஜில் வந்து காண்பிக்க எல்லாமே இருக்கும். மிக்கதும் எல்லாத்தையுமே வந்து நாங்கள் வீடியோவில் காண்பிக்கிறோம். சொன்னால் அந்த படியன் பேசினது வந்து ஒரு மாதிரியான ஒரு அப்செட்டாக வந்து இருக்குது. இந்தளவுக்கு வந்து மனதளவில் அந்த படியன் பாதிக்கப்பட்டிருக்கிறான் அப்படிங்கிறத ஸோ அந்த நானே எல்லாமே சொல்லி கொண்டிருக்காமல் நீங்கள் வீடியோவில் வந்து முழுமையாக பார்க்கலாம். அதற்கு முன்னால் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க ஃபுல் வீடியோ பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து இதுதான் வீடு. வீட்டை வந்து பார்க்கல, வீடு வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய மாதிரி நல்லபடியாக தான் வீடு இருக்குது. ஸோ வீட்டில் எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து கிடையாது. அண்ட் வந்து அந்த அக்காவை இப்போதைக்கு ஓரளவுக்கு பார்த்துக்கொள்றலாம் வந்து அந்த அக்காவுண்ட அக்கா, அதாவது கூட பிறந்த சகோதரர் தான் வந்து பார்த்துக்கொள்றதான் வந்து. வணக்கம் அக்கா, எப்படி சுகமாக இருக்கிறீங்களா? இருப்போம். என்ன வந்த உடனே வந்து இருக்க சொல்கிறீங்களா? அப்போ நாங்கள் வந்த வேலையில் எங்கே செய்ய விட மாட்டீங்களா? நாங்கள் வந்த வேலைக்கு விட மாட்டீங்க போல இருக்கு. ஓகே, ஹலோ, என்ன மாதிரி இருக்கிறீங்களா? நின்று கொண்டு இருக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க. என்ன ஸ்கூலுக்கு போகிறலையா? எப்போ போன கடைசியா? எது ஷூ காட்டுங்க உங்களுக்கு.
என்ன 2 துண்டா இருக்கு? ஆ பிஞ்சிட்டா ஷூ? யாரும் வேண்டி தரலையா அப்போ? ஆ அம்மா வாங்கிட்டு இருந்தது. அம்மா எப்போ வேண்டி தந்துவாங்க? ஆ அந்த செக் தந்ததில் வாங்கி தந்தது. எப்போ வேண்டினது? பண்டு மறந்துட்டு. மறந்துட்டீங்களா? என்ன எத்தனை தரம் படிக்கிறீங்க? 7 7th படிக்கிறீங்க? 7. கிரேட் 7 படிக்கிறீங்க. அப்போ இது எப்போ வேண்டாண்டு சரியா ஞாபகம் இல்லையா? எத்தனை வருஷம் இருக்கும் இப்போ? 1 வருஷம். 1 வருஷம் இருக்கும் பிஞ்சிட்டுது. இப்போ ஷூ பிஞ்சதுனால ஸ்கூலுக்கு போகல. அப்போ ஸ்கூலில் இருந்தாக்கள் தேடி வரலையா? தேடி வந்து தான் கடிதம் கொடுத்தேன். நம்ம ஆ கடிதம் கொடுத்தது. என்ன ஷூ பிஞ்சிட்டுன்னு சொல்லியா? இல்லை ஸ்கூலுக்கு வரல. ஓ என்ன காரணம் சொல்லி கொடுத்து நீங்கள் கடிதம்? ஷூ பிஞ்சு தண்டி சொல்லி. அடடே ஷூ பிஞ்சிட்டுன்னு சொல்லி ஸ்கூலுக்கு போகாமல் நிற்கிறியே, நம்ம லைஃப் எப்படி போகும், என்ன ஆகுமா? அப்போ நம்ம கூட ஆசிரமத்துக்கு போவோம் பாருங்களா, அங்கே எல்லாம் செஞ்சுத்தார். ஏ ஏலாதா நல்லா படிக்கிற ஆசை இல்லையா உங்களுக்கு? ஆ ஆசை இருக்கா இல்லையா? ஆசை இருக்கா படிக்கணும்னு சொல்லி? அம்மாவை பார்க்கணும், தங்கச்சியை பார்க்கணும், சரி. ஆசை இருக்குது. அம்மாவுக்கு என்ன பண்ணணும், தங்கச்சிக்கு என்ன பண்ணணுன்ற ஆசை இருக்கு. இல்லை உதவி. ஏடா ஏன் அழுறா? எழாத எழாத. ஆ அப்பா கடைசி எப்போ பார்த்தேன்? வழியில் போகிறது வந்து 5 வருஷம் 3 என்ன சொல்லிட்டு போனார்? உழைச்சி காசு அனுப்பு, கடன் அனுப்பு. செஞ்சார் அப்படி? அப்பாவோட நீங்கள் அப்போ தான் கடைசியாக பேசினதா? அதுக்கப்புறம் பேசலையா? அப்பா அதுக்கப்புறம் அப்பா வந்து பார்க்கவே இல்லையா உங்களை? இல்லை. அப்போ அம்மா தான் இப்போ பார்க்குறதா? அம்மா எப்படி பார்த்துக்கொள்கிறாங்க? அப்போ உங்களை இப்போ தொழிலுக்கு ஒன்றுக்கும் போகாமல் எப்படி பார்க்குறாங்க? புல்லு பிடுங்க போகிறா, கஜான போகிறா. அம்மாவா? அப்போ நாங்கள் இப்போ ஷூ வேண்டி தந்தால் ஸ்கூலுக்கு போவீங்களா? இங்கே ஷூ கடைங்க இருக்குது, ஷூ வாண்டிட்டு வருவோம் நம்ம. பாருங்களா போயிட்டு வருவோம், அழாதீங்க. ஷூ வாண்டிட்டு வருவோம், வாங்க போ. நீங்கள் செருப்பை போடுங்க. போட்டு விடுங்களா? ரைட். வா. ஸ்கூலில் எப்படி ஷூ போடணுமென்னு இருக்கா? எப்படியான ஷூ போடுறவங்க? கூறு ஷூ போடக்கூடாது. மெத்த ஷூ. கூறு ஷூ போட மாட்டாங்க. உடைய ஸ்கூல் பேக்ஸ் எல்லாம் நல்லா இருக்கா? அதெல்லாம் நல்லா இருக்கா? சைஸை பாருங்க. போட்டு வரோம். பாருங்க, பெருசாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட சைஸ் ஓகே. காலில் மண்ணை தட்டுங்க. காலை மண்ணை தட்டுங்க. போடுங்க. கொஞ்சம் பெருசு. கொஞ்சம் பெருசுண்ணா. இது எத்தனை சைஸு? ஓகே, அப்போ 6 இருக்குதா? 6 ஐயோ, அப்போ 6 தாங்க. பை இதை போட்டு பாருங்க.
போட்டு பாருங்க. சரியா அது? ம் ஓகே. அப்போ இதை கொடுங்க, இதுக்கு சொக்ஸ் ஒன்றும் கொடுங்க. இப்போ ஸ்கூலுக்கு தேவையான வேறு ஏதாச்சும் வேணுமா உங்களுக்கு? இல்லைண்ணா. ம் நல்லா யோசிச்சு சொல்லுங்கள். வேறு ஒன்றும் தேவையில்லையா? எல்லாம் இருக்குதா? இருக்குது. ம் பேக்ஸு, பப்பி, பேனா எல்லாம் சரி தானே? பேனா தான் இல்லைண்ணா. பேனா கொம்போ பாக்ஸ் எல்லாம் இருக்குதா? அப்போ என்னென்ன வேண்டாம் நம்ம சொல்லுங்கள். உங்களுடைய ஸ்கூலுக்கு வந்துட்டு என்ன திங்ஸ் வேணுமோ அதையும் வேண்டி கொள்ளுங்க. சரிங்களா? ஆனால் ஸ்கூலுக்கு லீவ் எடுக்காமல் டெய்லி போகணும். சரியா? அப்போ என்ன திங்ஸ் வேணுமென்னு சொல்லுங்கள். கோம்பால் பாக்ஸ் சரி. வேறு சாப்பாடு இருக்குது. தண்ணி பாத்திரம். தண்ணி பாட்டில் ஒன்று. ஆனால் கொம்போ பாக்ஸ் ஒன்று, தண்ணி பாட்டில் ஒன்று. வேறு பேனா சார். பென்ஸ் கொஞ்சம் கொடுங்க. பிளாக்லேயும் ப்ளூலேயும் வந்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொடுங்க. வேறு பேக்கெலாம் நல்லபடியாக இருக்குது தானே? எப்போ வேணும் இந்த பேக் அது கிடச்சி? கடைசியாக கதிர்காமத்தில் அத்தை வாங்கி தந்து. அத்தை வண்டி. ஓகே ரைட். விழுவாங்க போய். உள்ளாங்க அப்படியா? எதுக்கும் பேக் நல்லபடியாக இருக்குது தானே? உண்மை தானேண்ணா? சரி ஓகே. தண்ணி பாட்டில் இருக்குது தானே என்ன? ஓகே. பென்சில் யூஸ் பண்ணுறீங்களா? எதுக்கா பென்சில் யூஸ் பண்ணுறேன்? சித்திரம் வரைய பென்சில். இது ஓகே. ஓகே. இதில் ஹீட் இருக்கும் தானே? இதில் ஹீட் இருக்காது. ஹீட் இருக்கிறதே இருக்குதா? எடுக்க பாவம். இல்லை ஹீட் நிற்கும் தானே? குவாலிட்டியாக. ஓகே அப்போ 3 ஓகே ரைட். அப்போ இதை கொடுங்க. ஓகே. ஸோ எவ்வளோத்துக்கும் பில் பண்ணுங்களா? சரி ஓகே. டோட்டல் ப்ரைஸ் 6500. ரைட். ஓகே. ப்ரைஸ் டோட்டல் 6500. சரிங்களா? ஓகே. இறங்க. வாங்க. வாங்க. ரைட் ஓகே. ஆளுக்கு ஸ்கூல் திங்ஸ் வேண்டியாச்சு. சரியா? இனி லீவ் எடுக்கக்கூடாது. ஸ்கூலுக்கு தொடர்ந்து போகணுமா? சரி. இப்போ ஆள்கிட்ட கேட்ட நான் வந்து தங்கச்சி ஸ்கூலுக்கு போகலன்னு சொல்லி என்ன சொல்லி சொன்ன நீங்கள்? காசு அந்த கொடுக்குறதுக்கு வசதி. என்னது? என்னம்மா? கொப்பி இல்லாதால போகலையா? நேசரி காசு கொடுக்கணும் தானே? காசுக்கு அங்கே 1000 ரூபா கொடுக்கணும். மாதம் மாதம் சாப்பாடு கொடுக்கணும். நம்ம கரண்ட்டு காசுலாம் கொடுக்கணும். அங்கே அப்போ மாதம் ஒன்றுக்கு அவங்களுக்கு எவ்வளோ கொடுக்கணும்? பாக்கி 1500 கிட்ட வேணும். 1000 கிட்ட வேணும். அதெல்லாம் அவன் போகட்டில்லையா? ஐயோ அக்கா, ஸ்கூலுக்கு போகாட்டலன்னு சொன்னால் பிள்ளைகள் என்ன? நேசரி போகாட்டுற 1000 வேணும். அதால் நான் அனுப்பலை. ஐயோ, அவருக்கு சூழலன்னு சொல்லி அவர் நிற்கிறாரு. அவங்களுக்கு 1000 காசுலன்னு சொல்லி நிற்கிறாங்க. என்னென்னு சொன்னால் பிள்ளைகள் வந்து படித்தா தான் நாளைக்கு உங்களோட நிலைமை இல்லாமல் அவங்க கொஞ்சம் நல்லா வரலாம். படிப்புன்றது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு இப்போ தெரியுதா? நீங்கள் எது வரைக்கும் படிச்சிங்க? 5ஆம் ஆண்டு. 5ஆம் ஆண்டு. நம்ம 5ஆம் ஆண்டு வரைக்கும் படித்து நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்குது? இப்போ அவங்க படிக்கலைன்னா அவங்களோட அதுக்கு வாழ்க்கை. தான் நான் சொன்னேன் வெளியே போய் உங்களுக்கு பார்க்குறதுக்கு கேட்காங்கல்ல. அம்மா வெளிநாடு போ. ஏன் ஏன் விட மாட்டீங்க?
சொல்லுங்க. ஏன் அம்மா அம்மா வெளிநாடு போனா என்ன? கஷ்டம் பாக்கி ஆ கஷ்டங்கள் பாக்கியலாம். யாரோட கஷ்டம் பாக்கியல அது? அம்மா அம்மா கஷ்டப்படுறதையா? அம்மா இங்கேயும் கஷ்டத்தானே படுறாங்க. ம் அம்மா நீங்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு பார்க்குறாங்க. நீங்கள் அம்மா கஷ்டப்படக்கூடாதுன்னு பார்க்குறீங்க. ஆனால் உங்களோட அப்பா இதெல்லாம் பார்த்துட்டு வேடிக்கை பார்க்குறாரு போல. ஆ அப்பாவை பிடிக்குமா பிடிக்காதா? ஏ அப்பா மறுபடியும் வந்தால் என்ன பண்ணுவீங்க அப்போ? நான் விட்டு விட்டு போயிடுவேன். ஏன் அப்பா வேணாமா அப்போ? அப்போ அம்மாவை யார் பார்க்குறது? எங்களோட பெரிய மகள் அப்பா உங்களுக்கு என்ன ஆசை இருக்குது? நீங்கள் படிக்கிற ஆசை இருக்குதா இல்லை என்ன பண்ணுறதுல? படிக்க ஆசை இருக்கு. ம் படித்த அம்மா நல்லபடியாக பார்க்கணும். என்ன தொழில் செய்கிற ஐடியா இருக்குது டீச்சரில்? ஏதாவது ம் ஏன் அழுறீங்க? அழுறீங்க. இப்போ நாங்கள் என்ன பண்ணி தரணும் உங்களுக்கு? இப்போ இன்றைக்கு வந்து உங்களுக்கு என்ன பண்ணி தரணும்? அவங்களை வந்து உறுதியை மட்டும் பூண்டு தாங்க. வள உறுதி எடுத்து தரணுமா? எவ்வளோக்கா வள உறுதி இருக்குது? 2.5 லட்சம் ரூபாய் 2.5 லட்சம் ரூபாய்க்கு இருக்குது. இப்போ வட்டியோடலாம் சேர்த்தா? வட்டியோட 2 மாத வட்டி காசு கொடுக்கணும். கியார் காசு எடுத்தான் 8,500 ரூபா போட்டு 12,000 மாமா கொடுத்து வந்தேன். இப்போ 2 மாமா கொடுக்கல, அவங்க ஒழும்பட்டாமட்டு சொல்கிறாங்க. மொத்தம் எவ்வளோ வீடு வச்சிங்க? 2.5 லட்சத்துக்கு. 2.5 லட்சத்துக்கு. இப்போ வட்டியோட சேர்த்து எவ்வளோ இருக்குது? இப்போ 3 லட்சத்துக்கிட்ட வந்து 3 லட்சத்துக்கிட்டே இருக்குது. எப்போ எழும்ப சொன்னவங்க? நேற்று வந்து சொன்னவங்க என்னென்னு சொன்னவங்க? ஒழும்பட்டாம் இல்லாட்டி காசு வரட்டாம் லோயர் வச்சு தான் எழுதுனவங்க. வெளியே தான் இந்த மார்க்கெட் கிடைக்காத அவர் லோயர். இப்போ 3 லட்சத்துக்கு தந்தால் விடுவாங்களா? ஓ இப்போ உங்களுக்கு வளவை மீண்டு தரணுமா? ஏன் எப்படி நீங்கள் எதுக்காக வேண்டி வளவை வீடு வச்ச நீங்கள்? அவரை போக்காட்டுறதுக்காக தான் வேண்டி கடன் பட்டு போக்காட்டினேன். நான் போக்காட்டி சின்ன கடன் எல்லாம் கூடிட்டு வந்து கும்ப தொடங்கிட்டாங்க. இப்போ 2.5 லட்சம் ரூபாய் வீடு வச்சு சின்ன கடன் கொஞ்சம் கொடுத்தேன். இன்னும் இருக்குது சில்லறை கடன்கள். அவங்கள சொல்லிக்கேன் தாரணன்ட்டு. இந்த வளவுக்காரி மட்டும் முறாவில்லை எழும்பட்டாமட்டு. அப்போ நான் வெளியே பாஸ்போர்ட்டில் அடுத்து வந்து இந்த பொடியன் முறாண்ட சாகுவானாம் என்னை விட்டு போட்டு போனான்ட்டு. எவ்வளோ கடன் பட்டீங்க அவர் வெளிநாடு அனுப்பி? 5 லட்சம் ரூபா. 5 லட்சம் ரூபாயில் எவ்வளோ கொடுத்துருக்கிறீங்க இது வரைக்கும்? கொடுத்துருக்கேன். நான் வட்டியெல்லாம் கொடுத்து வந்து சின்ன கடன்களையும் கொடுத்துருக்கேன். ஒரு 2.5 லட்சம் ரூபாய்க்கிட்ட கொடுத்துருக்கேன். இப்போ 5 லட்சம் ரூபாய் கடைசி அது சில்லறை கடன் இல்லை. அவங்க பிரச்சனை இல்லை, ஏசுறல சொன்னா கட்டுட்டு போவாங்க. இவ அன்புறாவில் எழும்பட்டாமண்டு. நீங்கள் எப்பப்பெல்லாம் தொழிலுக்கு போவீங்க? நான் புல்லு பிடுங்க போவேன், கச்சா நாய போவேன். எப்பப்போ போவீங்க? கடைசி எப்போ தொழிலுக்கு போனீங்க? இப்போ நான் டீசன் அந்த டீசனுக்கு தானே போவேன். சீசன் இல்லை. இல்லை அப்போ இன்றைக்கி வீட்டை சமைச்சிங்களா? அக்கா வந்து சமைச்சு சாப்பாடு இருந்தார். நீங்கள் சமைக்கல? இல்லை. வீட்டை கடைசி எப்போ அடுப்பு மூட்டிங்க? இப்போ 3 வருஷமா நாங்கள் சமைக்கிறோம். அக்கா தான் பார்க்குறேன். இந்த கொட்டியில் எடுத்துட்டாங்க. அவங்க தான் பார்க்குறது. அவைக்கும் கஷ்டம்தான் பார்க்க அவ. அப்போ நீங்கள் தொழில் செய்து வாரதெல்லாம் கடன் கட்டி கொண்டு ஓ வட்டி அங்கே கொடுத்து கொண்டு இருக்கிறேன். பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்க வசதி இல்லை. தயவுசெய்து எப்படியோ உங்களை பள்ளிக்கூடம் போகாமல் நிப்பாட்டாதீங்க. பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புங்க, அவரையும் அனுப்புங்க, அவங்களையும் அனுப்புங்க. இன்னும் கஷ்டம் வந்தாலும் கடைசி டிஎஸ் ஆஃபீஸில் என்ன உதவிகள் கட்டிங்களா அவங்களுக்கு? ஓ கடிதம் கொண்டு கொடுத்துருக்கிறேன். வந்து அவங்க உதவி செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. சொல்லியிருக்காங்க. சின்ன வயசில் பிள்ளைகளோட மனசில் எப்படி சொல்கிற உடல்நலம் பாதிக்கப்படுற அளவுக்கு வந்து ஃபெமிலிகள் நடக்கும்னு சொன்னால் அவங்களோட திசைகளே வந்து மாறிடும். படிப்புதான் சொன்னவர் கேட்காரில்ல. நான் போய் அனுப்புறேன் காதனையும் கட்டி உங்களையும் பார்க்க படிப்பிக்கிறதுக்கு இல்லையா அவர் சாகுவார. நான் வெளியே போனேன் அவரை பார்க்க உத்தரம் இல்லையா. நீங்கள் வெளிநாடு போனால் அவர் சாகு. ஆமாம். ஏன்னடா அப்படி சொன்னது? பாஸ்போர்ட் எடுத்து வந்தேன். எடுத்து வந்து இருக்கு அவங்களும் முடுறாங்கல்ல வரட்டாமன்ட்டு. அப்போ சொன்னது இந்த படி எங்கே கேட்காரில்ல போ. நான் நீங்கள் போகிறதா இருந்தால் யார்கிட்ட விட்டுட்டு போவீங்க? அக்காட்டா மட்டும் போட்டு எடுத்து கொடுத்தேன். அம்மா வெளிநாடு போகக்கூடாது, அம்மா அங்கேயே இருக்கணும். அம்மா வெளிநாடும் போகக்கூடாது, அம்மா இருக்கணும், கூடவே இருக்கணும். கக்கூசி இல்லை. அப்போ அதெல்லாம் செய்யத்தானே வேணுன்றதுக்கு கேட்காரில்ல. அதுகள் இல்லாட்டியுமே எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு பழக மட்டும் மூட்டு வந்தாங்க. என்ன சொன்னீங்க அம்மா கிட்ட? என்ன சொன்ன? என்ன சொன்னீங்க? அம்மா வெளிநாடு போகிறான்னு சொல்லி என்ன சொன்னேன்? ஏன் அப்படி சொன்னேன்? அவையில் பார்க்க மாட்டாங்களா மற்றாங்களா? அந்நியப்பில் பார்க்க மாட்டாங்களா? ஏன் அப்படி ஒரு வார்த்தை சொன்னேன்? நீங்கள் தங்கச்சி இருக்காங்க இல்லையா? இப்போ தங்கச்சி யார் பார்க்குறது? நீங்கள் இப்படி சொன்ன அம்மா வெளிநாடு போகிறதுன்னு சொன்னது வந்து உங்களுக்காக. அப்போ அம்மா போனால் வந்து தங்கச்சியை பார்த்து கொள்வது அம்மா வந்து நீங்கள் தான். அப்போ ஏன் இப்படி சொன்ன நீங்கள்? ஏன் சொன்னது?
சொல்லக்கூடாது. இப்போ வந்து ஸ்கூல்ஸுக்கு ஒரு சாமான்லாம் பண்ணி தந்தாச்சுல, தங்கச்சிக்கும் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு எல்லாம் பண்ணி தரோம். 2 பேரும் லீவ் எடுக்காமல் ஸ்கூலுக்கு நல்லபடியாக போங்க, நல்லபடியாக படிங்க. குடும்பத்தோட கஷ்டம் தெரியுது தானே, அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. வெயிலுக்குள்ளே போய் புல்லு பிடுங்குறாங்க, கச்சான் ஆயிறாங்க. மழை பெய்யுற டைமும் வேலைக்கு போவாங்களா? எப்பப்போலாம் போவாங்க? மாறி வா அம்மா வேலை செய்கிறது நேரில் பார்த்துருக்கீங்களா? ஓ எங்கே? வருவார் கூட. உங்களோட வாரது? கூட வருவார் கஜானாயை போகிறதுக்கு. ஆஹா. லீவு நாளையில் வருவார். ஓகே. அப்போ வந்து இனிமேல் எதுக்கும் அழக்கூடாது சரியா? நம்ம ஆம்பளை படியன். ஸோ வந்து நம்ம இனி வளர்ந்தோன்னு சொன்னால் அம்மாவையும் தங்கச்சியும் தாங்க வேண்டியது நம்மள்ட்ட பொறுப்பு சரிங்களா? ஸோ வந்து அப்படி சாக போகிறோம் அப்படி இப்படி சொல்லி எதுவுமே வந்து பேசக்கூடாது. நல்லா படிக்கிறோம், நல்லா படிக்கணுன்றது மட்டும்தான் மைண்டில் இருக்கணும் சரியா? அப்பா நம்மளை விட்டுட்டு போனாரேன்ற எதையுமே வந்து மைண்டுக்குள்ளே போட்டு குழப்பிக்கொள்ளாதீங்க. இன்றைக்கி அம்மா கஷ்டப்படுறது வந்து உங்களுக்காகவும் தங்கச்சிக்காக வேண்டியும். ஸோ தயவு செஞ்சு அம்மாவோட சூழ்நிலையை புரிஞ்சு கொள்ளுங்கள். எங்களால் முடிஞ்சதை நாங்கள் பண்ணி பார்க்குறோம். உங்கள்ட்ட வளவை வந்து மீட்டெடுக்கலுமா இல்லையான்னு சொல்லி. வேறு என்ன ஹெல்ப்லாம் வந்து உங்களுக்கு தேவைப்படுது? வேறு என்ன பண்ணணும் உங்களுக்கு? ஸ்கூலுக்கு போக சைக்கிள் இல்லை, நடந்து போகிறேன். எவ்வளோ தூரம் போகிறீங்க? ஒரு நார்து ஸ்கூல் தான். எங்கம்மா? விநாயகர் தொங்கலுக்கு போகணும். எத்தனை கிலோமீட்டர் போகணும்? அது எனக்கு தெரியாது. மீட்டர் எத்தனை மீட்டர்? இங்கேருந்து நடந்து போனீங்கன்னு சொன்னால் எவ்வளோ டைம் எடுக்கும் உங்களுக்கு? ஒரு 10-15 நிமிஷம். 10-15 நிமிஷத்தில் போயிடுவீங்க. கிளாஸுகளுக்கெல்லாம் போகிறலையா இப்போ வெளியில்? ஏன் போனேன் நான் கிளாஸ் ஃபீஸ் கடைக்கு. கிளாஸ் ஃபீஸ் இல்லை. லாஸ்ட்டாக எப்போ போனீங்க கிளாஸுக்கு? நான் 6ஆம் ஆண்டில். இப்போ எத்தனை மணி? 7ஆம் ஆண்டு படிக்கிறீங்க. 6ஆம் ஆண்டு டியூஷனுக்கு போனதுக்கு இன்னும் போகலை. பிள்ளை ஸ்கூலில் வந்துட்டு உங்களோட கிளாஸில் எத்தனை பிள்ளைகள் மொத்தம்? 26. நீங்கள் எத்தனை பிள்ளையாக வருவீங்க? ஒரு 15 உள்ள வரும். 15க்குள்ளே வருவீங்க. அதோட நல்லா படிக்கணும்னு சொல்லி ஆசை இல்லையா உங்களுக்கு? இருக்கா இல்லையா? இருக்கு. அப்போ படிக்கணுமா இல்லையா? படிக்கும். நைட்டில் படிப்பாரா அவர்? எத்தனை மணிக்கெலாம் படிப்பார்? ஒரு 8 மணி மட்டும் படிப்பார். எத்தனை மணிலேருந்து? 7 மணிலேருந்து. 7 மணிலேருந்து. நம்ம கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளணும். வேறு திசை மாற விடக்கூடாது. எப்போவுமே பிள்ளைகளை வந்து சமூகத்தில் நல்லா வரணும்னு சொன்னால் கண்டிப்பாக படிச்சே ஆகும். அதுக்காக தான் சொல்கிறேன். நான் போகிறேம்மா, உங்களை பார்க்கணும், படிக்கணும். அம்மா தான் படிக்கிறேன், நீங்கள் படிக்கணும் அப்படின்னா அவர் கேட்காரு. எங்கேயாச்சும் இல்லத்தில் போய் விடுறதுக்கு ட்ரை பண்ணி வந்துருக்கீங்க? இல்லை, நான் விட மாட்டேன். 2 பேரும் தானே, நான் என்ன செய்கிறேன்? விட்டு போட்டு. சரி, அப்போ நீங்கள் வெளிநாடு போனாலும் விட்டுட்டு தானே போக? 2 வருஷம் தானே அக்காட்ட விட்டு போட்டு போக முடியாது. அடுத்து அவர் அதுக்கு அவர் இப்படி சொல்லக்குள்ள, நான் அப்படி சொல்கிறேன். சாகுவேன்னு சொல்லக்குள்ள சில விஷயங்களம்மா நம்ம இழக்கிறோம்னு சொன்னால் வாழ்க்கையில் நல்லா வர்றதுக்கு இழந்தே தான் ஆகணும். ஸோ இன்னைக்கு கணவர் இழந்துட்டுருக்கிறீங்க. கணவன் வந்து நான் எப்படி சொல்கிறேன், உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள்ன்றது வந்து தெரியாது. எனக்கு தெரியாமல் நான் ஒன்றுமே வந்து பேசலாது. 1000 பிரச்சனைகள் இருக்கலாம். அது ஒரு குடும்ப பிரச்சனைகள். ஸோ வந்து இன்றைக்கி கணவர் இல்லாமல் நீங்கள் அதை இழந்துட்டு நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி பிள்ளைகள் வந்துட்டு வாழ்க்கையில் கொஞ்சம் மேலுக்கு வரணும்னு சொன்னால் சில சூழ்நிலைகளில் கொஞ்ச நாளைக்கு வந்து தாயை பிரிஞ்சு இருக்கிறதுல எந்த ஒரு இதுவும் இல்லை. கட்டாயம் பிரிஞ்சு இருக்கணும்ன்றது தான், பிரிஞ்சிருந்து தான் ஆகணும். ஸோ நான் வாழ்க்கையில் மேலுக்கு வரணும்னு சொன்னால் அடிகள் பட்டு தான் மேலே வர முடியும் நம்ம. ஸோ அப்படி தான். அப்போ உங்களோட பிளான் என்ன? அம்மா வெளிநாட்டுக்கு அனுப்புறதில்ல? இல்லை, வெளிநாட்டுக்கு போக விடுறதில்ல. நீங்கள் இங்கேருந்து தான் படிக்கிறது? ஆசிரமத்தில் போயிருந்து படிக்கிற ஆசையும் இல்லை? அப்போ எப்படி நம்ம சாப்பிட்றது, எப்படி ஸ்கூலுக்கு போகிறதுக்கு காசெல்லாம் இங்கேருந்து வாரது, என்ன பண்ணுவோம்? அம்மா எப்படி உங்களை சமாளிப்பாங்க வச்சு? பெரிய மகள்கிட்ட அப்படி வாங்கி. பெரிய மகள் எத்தனை நாளைக்கு பார்ப்பாங்க? அவங்க பார்ப்பாங்கன்னா சொல்லுங்கள். அம்மாவும் பாவம் தானே. இப்போ அம்மாவுக்கு இங்கே ஏதாச்சும் வருத்தம் பெறணும்னு சொன்னால் அவங்கள யார் பார்க்குறது? அம்மா கச்சன் போகலன்னு சொன்னால், புள்ள பிடுங்க போகலன்னு சொன்னால் மாதம் கூட வளவு பட்டி யார் கட்டுறது? கியூஆர் காசு மாடு கட்டுறது பார்த்து ஆக்கள் தருவாங்க. உங்களோட வீட்டுக்கு ஆக்கள் கடன்லாம் கட்டு வருவாங்களா? அப்போ என்ன பண்ணுவீங்க? ஒன்றுங்க அம்மாவோட நீங்கள் கச்சா நாய் போகிறதா? லீவ் நாளையில் போவோம். லீவ் நாளையில் போகிறது. இப்போ என்ன பண்ணுறதுங்க? கச்சா நாய் அது மட்டும் தான். எத்தனை மணிக்கு போய்ட்டு எத்தனை மணிக்கு வருவீங்க? 5 மணிக்கு போகணும், 6 மணிக்கு பின்னேரத்தில். அப்போ தங்கச்சி சில நாயில் கொண்டு வர, சில நான் பெரிய மாட்டை விட்டுட்டு போகிறேன். ரைட், அழாதீங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னென்னு சொன்னால் நான் பார்க்குறேன் சில ஆண்களுக்கு வந்து எதுக்கு இந்த திருமணம் அப்படின்ட்டு. திருமணம் பண்ணிவிட்டு குழந்தை பெற்றுக்கொள்கிறாங்க. குழந்தை பெற்றுக்கொண்டு சொன்னால்
எந்த ஒரு தன்னம்பிக்கையில் குழந்தை பெற்றுக்கொள்கிறாங்கன்னு சொல்லி தெரியாது. அதாவது எந்த ஒரு ஆண்மகனாக இருந்தாலும் உங்களோட ஆண்ன்ற பேரை நீங்கள் காப்பாற்றணும்னு சொன்னால் நீங்கள் யார் நம்பி அடுத்தவங்களை நம்பி குழந்தை பெக்கலையே, பொண்டாட்டியை நம்பி குழந்தை பெக்கலையே, உங்களோட ஒரு ஆம்புலன்ஸ் சொன்னால் உங்களோட ஒரு தைரியம் இருக்குன்னு சொன்னால், உங்களோட ஒரு மனபலம் இருக்குன்னு சொன்னால், வைஃபுக்கும் உங்களுக்கு இடையில பிரச்சனையாக இருந்தாலும் பெற்ற பிள்ளைகளை வந்து நீங்கள் கண்டிப்பாக பொறுப்பெடுத்து பார்த்தே ஆகணும். அதுதான் ஒரு ஆண்மனுக்கு இருக்க வேண்டிய ஒரு பொறுப்பு. மனசுக்கு உங்களுக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் உங்களோட பிரச்சனைகளை பார்த்து அந்த பிள்ளைகள் வந்து மன உளைச்சலுக்குள்ளே உள்ளாகக்கூடாது. தயவு செய்து என்ன சொன்னால், நீங்கள் பெற்று விட்டுட்டு உங்களோட ஆட்டில் போயிடுவீங்க. நாளைக்கு அந்த பிள்ளைகள்கிட்ட வாழ்க்கை வந்து நடுத்தருவில் இருக்கிறதுக்கு காரணம் வந்து முழுக்க முழுக்க நீங்கள தான் இருப்பீங்க. அது கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம். இப்போ இவங்க 2 பேருக்குள்ளே என்ன பிரச்சனைங்கிறது வந்து எங்களுக்கு சத்தியமாக அது தெரியாது. ஆனால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது எதுவுமே தெரியாத 2 பிள்ளைகள், 2 சின்ன பிள்ளைகள். கண்டிப்பாக ஒரு பேரண்ட்ஸோட கடமை முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் அவங்கள படிப்பிக்க வைக்கிறது, அவங்களுக்கு நல்ல வழிகளை காட்டுறது, அண்ட் வந்துட்டு குடும்பத்தை பற்றின சில விஷயங்களை வந்துட்டு அவங்களுக்கு தெரியப்படுத்தாமல் இருக்கிறது. தாயும் தகப்பனும் கஷ்டப்படுற விஷயங்கள் தெரியலாம், என்ன தொழில் செய்கிறாங்க, இது தொழில் செய்கிறாங்கன்னு சொன்னால் கஷ்டம் தெரிஞ்சால் தான் பிள்ளைகள் நாளைக்கு சமூகத்தில் நல்ல ஒரு நிலைக்கு வந்தாகுங்கள். அதுகளுக்கும் கஷ்டம் தெரியும், அப்போ தான் பொறுப்பாக இருக்குங்கள் பிள்ளைகள். ஆனால் அதை தாண்டி நீங்கள் சண்டை பிடிக்கிறத காட்டணும், அதை காட்டணும், இதை காட்டணும் பிள்ளைகளுக்கு மத்தியில் அப்படிங்கிறது வந்து கிடையாது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ யார் செய்த தவறுன்னு தெரியாது, அக்கா பண்ண தவறா இல்லை அண்ணா நீங்கள் பண்ண தவறா, யார் பண்ண தவறுங்கிறது தெரியாது. வீடு வாசல் தேடி எத்தனையோ கடன்காரர்கள் வந்து வராங்க. அதை பார்க்குற நேரம் அந்த பிள்ளைகளோட மென்டாலிட்டி எந்தளவுக்கு குறைஞ்சி போகும் அப்படிங்கிறத வந்து யோசிக்கணும் தயவுசெய்து. ஸோ அவங்களுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது. ஆனால் அவங்கள வந்து வேறு திசைகளுக்குள்ள வந்து உள்ளாக்குறது நீங்கள் தான் முழுக்க. நான் அவங்களுக்கும் படிக்கணும், வாழ்க்கையில் எப்படி வரணும் அப்படிங்கிறத பல கனவுகள் இருக்கலாம். அந்த கனவுகளை வந்துட்டு குலைக்கிறது இன்றைக்கி பல பேரண்ட்ஸ் தான். ஸோ தயவு செய்து நான் எல்லாருக்கிட்டையும் நான் கேட்குறது ஒன்று தான், உங்களுக்குள்ள 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் பிள்ளைகளுக்கு மத்தியில் அதை காண்பிக்காதீங்க. தயவுசெய்து பிள்ளைகளை வந்துட்டு சமூகத்தில் நல்ல ஒரு ஆளாக்குறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணுங்கள். அதுதான் ஒரு தாய்க்கும் ஒரு தந்தைக்கும் இருக்கிற பொறுப்பு. அதை தான் நான் சொல்லிக்கொள்வேன். ஸோ வந்து கடைசியாக உங்கள்கிட்ட கணவர் வந்து சொல்லிட்டு போன வார்த்தைங்க, கடன் கட்டுவன், நான் போய் உங்களுக்கு எல்லாம் செய்வேன், கடன் கட்டுவேன்ட்டு தான் சொல்லி போனது. போய் கோல் எடுத்தா சண்டை பிடிக்கிறேன். என்னென்னு சண்டை பிடிப்பார்? ஆக்கலை சாட்டி போன எடுத்தா பிஸியாக இருக்காமட்டு நான் உத்தரோட எங்கே வைக்கிறேன், இங்கே அப்படியே நாடும் இல்லை. சும்மா எல்லாத்துக்கும் சண்டை பிடிக்கிறேன். சம்பளம் எடுக்கிற லேட் வந்தால் சண்டை பிடிக்க தொடங்குவார். பிடிச்சி காசு தர மாட்டார். அப்போ வட்டிக்காரங்களை கொம்புறாங்கன்னு சொன்னால், நீ வேணும் நீ கூட என்னக்கிட்ட சொல்கிறேன்னு சொல்லுவார். நான் வட்டியில் போட்டு கொடுத்து அம்மந்த விட காலம் அம்மா இருந்த அம்மாவுக்கு கேன்சர் வருது வந்து அம்மா செத்து போயிட்டு, அதில் அந்த ஆக்களை போட்டு தான் இந்த இதெல்லாம் பூசி செஞ்சு அந்த வரும். அதே மாதிரி அப்பாவுக்கு இப்போ கேன்சர், அதே வருத்தம். அவங்களுக்கு அப்பா கிளினிக்கு ஜாமனுக்கு போகிற இந்த நிற்கிது அப்பாவும். ரைட். நீங்கள் ஒரு நம்பிக்கையில் ஒரு பெண்ணாக இருந்து ஒரு ஆணுக்கு வட்டிக்கு வண்டி கொடுத்தீங்க, உங்களோட கணவருக்கு எப்படி வண்டி கொடுத்தீங்க? இப்போ அவர் நம்பிக்கை இப்போ செய்வார் என்ன நம்பிக்கையில் வண்டி கொடுத்து 5 லட்சம் ரூபா கடன் பட்டு வண்டி அனுப்புனேன். நான் காசு போடுவேன்ட்டு போட்டு ஒரு 30 இருக்கா, இந்த பிள்ளையோட பிறந்த நாளுக்கு ஒரு 30, அம்மா செத்த எடுத்து ஒரு 40, இதான அவர் போட்ட காசு. இப்போ வெளிநாட்டிலேருந்து வந்துட்டார் அவர்? 12ஆம் மாதம் வந்துதான். இப்போ எங்கே இருக்கிறார்? எங்கே இருக்காருன்னு தெரியாது. ஃபோன் பேசியிருக்கிறாரா? இல்லை, ஒரு தரம் தான் 4ஆம் மாதம் வந்து பொலிசில் விடுத்தேன். சரியாம், நான் எனக்கு தேவையில்லை, கடனை கட்ட சொல்லுங்க, நான் சரின்னு பொலிசில் சொன்னேன். சொன்னார் அவர்கிட்ட இப்போ காசு இல்லையா, இதை பலவை வித்துட்டு வரட்டான். இவர் கடன் கட்டாமையே விட்டு போட்டு போனவரை நம்பி எப்படி நான் பலவை வித்துட்டு போகிறேன், நான் எனக்கு தேவையில்லை, நான் விற்க மாட்டேன், விற்காடி அப்போ நீ இதை வச்சு திரிக்கட்டாம்னு. நான் சரி ஒன்று இப்போ போலீஸ்காரர்கள் நாங்கள் நீங்கள் கோச்சிக்கு தான் மூங்கண்டு. வேறு திருமணம் பண்ணிட்டாரா? என்னன்றது தெரியாது, எதுவுமே தெரியாது. அப்போ போலீஸில் என்ன சொல்கிறாங்க? போலீஸில் கோட்சி கொடுக்க சொல்லி துண்டு வந்தவங்க. கோட்சி கொடுக்கலையா நீங்கள்? இல்லை, கொடுக்கல. ஏன் கொடுக்கல? எனக்கு பதிவு சாமான் பிள்ளைகள் அவரை சிஸ்டர் பதிவெல்லாம் கிழிச்சறிஞ்சு விடு அம்மனவர். உங்களுக்கு ரெஜிஸ்டர் வச்சுது? அதெல்லாம் கிழிச்சறிஞ்சு விடு அம்மன், அதில் எடுத்துட்டு தான் கோட்சிக்கு வரச்சுன்னு. அப்போ அதை போலீஸில் சொல்லுங்களேன் நீங்கள். இல்லைன்னா உங்கள்கிட்ட என்ன டாக்குமெண்ட் இருக்கோ அதை மட்டும் கோட்சியில் அதை மட்டும் கொடுத்துட்டு அவர் இது பண்ணார், இது எங்கிட்ட இந்த டாக்குமெண்ட் இல்லைன்னு சொல்லுங்கள். போனேன் நான் கோட்சிக்கு. சொன்னவங்க எடுத்துட்டு வரட்டாமன்ட்டு. நீங்கள் சொன்னீங்களா அது இல்லை அவர் கிழிச்சிட்டாருன்னு சொன்னீங்களா? பதிவு இல்லை, இந்த டிஎஸ்எஃப்சியில் எடுக்கட்டாமன்னு சொன்னவங்க. அப்போ டிஎஸ்எஃப்சி போகலையா? இல்லை, நான் காசு இல்லை, அதில் போகல. என்ன சொன்னால் இந்த பிள்ளைகளை வந்துட்டு வளர்த்தெடுக்கிறது வந்து ஒரு தாயும் தந்தையோட பொறுப்பு. அப்போ அவர் வந்துட்டு உங்கள்ட்ட பாலாட்டியும் இந்த பிள்ளைகளுக்கு வந்துட்டு செலவு கட்டி ஆகணும். நான் சொன்னேன் எனக்கு தான் இல்லாட்டியும் கடனை எங்காட்டி பிள்ளைகளுக்கு சாப்பிட்றதுக்கும் படிக்கிறதுக்கும் அதே ஆச்சும் செய்யன்றதுக்கு என்ன செய்யட்டான், தேவைண்டா செய்யட்டா, அவர் இதுவும் செய்ய மாட்டாரா? அது அப்படி கொஞ்சம் கூட நான் கூசாமல் ஒரு ஆணாக இருந்துட்டு ஒரு பெண்ணை எல்லாம் செய்ய சும்மா ஏன்ட்ட ஓடிக்கிற கதையல் பார்க்கணும். அம்மா அரிக்கக்குள்ள அம்மா விலைக்கு வேலை செய்யும், அக்கா அரிக்கக்குள்ள சண்டை பிடிக்கிற, சாமான் ஒன்று வைக்கிறேன், எல்லாத்தையும் உடைக்கிற. அதெல்லாம் நான் என்ன போலீஸில் எனக்கு தேவையில்லை, கடனை கட்ட சொல்லுங்கன்னு சொன்னேன். அதுவும் கட்டலை. இப்போ உங்களை முழுக்க பார்க்குறது உங்கள் அக்கா தான் பார்க்குறேன். அப்போ நீங்கள் சம்பாதிக்கல, கடன் கட்டி கொண்டுவார். கியார் காசு தரவங்க, அது 8500 அதையும் போட்டு தானே வைக்கும். 12,000 வட்டி காசு கொடுக்குறேன். நேற்று வந்து சொல்லி கொடுத்து போகிறோம், இன்றைக்கு ஒழும்பணுமாம் காசு, இன்றைக்கு தராட்டி ஒழும்பணுமாம்ட்டு சொல்லி கொடுத்து போகிறோம். இப்போ எது வரைக்கும் டைம் தந்திருக்காங்க? இந்த 15 மட்டும் தான் தேவை. இந்த 15ஆம் தேதி வரைக்கும். அதாவது
10ஆம் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் தந்திருக்காங்க டைம். இல்லை 9ஆம் 15ஆம் தேதி 9ஆம் மாதம் 15ஆம் தேதி. லேட் முடிஞ்சாமண்டாங்க காலையில் வந்து சொல்லி போட்டு போகிறாவோ. ஓ இன்றைக்கு 16 தேதி. நேற்று. இப்போ வட்டிக்க வேண்டிய எவ்வளோ காலம்? 6 மாதம். 6 மாதம். அக்ரிமெண்ட்டில் ஃபஸ்ட்டாக சைன் வைக்கும்போது என்னென்னு சொல்லி வச்சேன்? 6 மாதத்துக்கு நான் சொன்னது. 6 மாதத்துக்குன்னு சொல்லி. ஸோ எழுத்தின் மூலம் வந்துட்டு நம்ம எதுவும் பண்ணக்குள்ள ஒன்றுமே செய்யலாது. ஆனால் சின்ன பிள்ளைகளுக்கு கூட தெரிஞ்சிருக்குது வளவை வந்து மீட்டு தரணும்னு சொல்லி தான் அந்த படியும் வந்து சொல்லி கொண்டிருக்கிறேன். இதுக்கெல்லாம் வந்துட்டு யார் பொறுப்பாக இருக்காங்கன்னு பார்த்தா ஒன்றமா நீங்கள் வந்துட்டு நீங்கள் இந்த ஒரு காரியம் பண்ணியிருக்க தேவையில்லை. அவரை வந்து நீங்கள் வளவை ஈடு வச்சு ஐயோ என்ன சொல்கிறேன்னு தெரியல. இன்றைக்கி பிள்ளைகள் கூட பாதிக்கப்பட்டு கொண்டிருக்குன்னு சொன்னால் நாளைக்கு இந்த வளவை வந்துட்டு நீங்கள் ஈடு வச்சதும் அந்த வளவு அவங்க வந்து எடுத்துகிட்டு போனாங்கன்னு சொன்னால் நாளைக்கு பிள்ளைகளை நீங்கள் எங்கே நிற்க போகிறீங்க? அதுக்காக தான் நான் இப்போ உங்கள்கிட்ட கேட்குறேன். அந்த வளவில் 3 வருது. உண்மையிலே சொல்ல போனால் எங்கள்கிட்ட கையில் அதெல்லாம் இல்லை. எங்களால் நார்மலாக இன்னொரு ஹெல்ப் பண்ண முடியும். அது மட்டும் தான் எங்களால் பண்ண முடியும். அண்ட் இது தாண்டி வீடியோ யாராச்சும் பார்த்தீங்கன்னு பண்ணால் மட்டும்தான் எங்களால் முடியும். அதுக்கு முன்னாடி வந்து எங்களால் வந்து வாக்குறுதி கொடுக்க முடியாது. நாங்கள் கண்டிப்பாக வந்து மீட்டு தருவோம்னு சொல்ல முடியாது. ஏதோ உங்களோட சிச்சுவேஷனை வந்து வெளியில் காண்பிக்கிறது மட்டும்தான் எங்கள்கிட்ட கையில் இருக்குது. அதுக்கு அடுத்த கட்டமெல்லாம் வந்துட்டு வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தவங்களோட கையில் தான் இருக்குது. சரிங்களா? இப்போ அவங்க கூட வந்து அவ்வளோ ஃபீல் பண்ணி பேசுகிறான் வந்து வலை வந்து மீட்டு கொடுங்க அப்படி சொல்லி. இப்போ அந்தப்படின்ற மனசில் கூட இது பதிர அளவுக்கு இருக்குன்னு சொன்னால் என்ன செய்கிறதுன்னு சொல்லி தெரியல எனக்கும். ஓகே, இப்போ உங்களோட அக்கா வந்து உங்கள்கிட்ட சிச்சுவேஷன் பற்றி சொல்லுவாங்களா? ஓகே, இப்போ அவங்கள்ட்ட கொஞ்சம் பேசுவோம். நீங்கள் தான் உங்களோட அக்கா. உங்களோட சகோதரங்கள் மொத்தம் எத்தனை பேர்? நாங்கள் 5 பேர். ஒரு அண்ணா 3 தங்கச்சி. 2வது இன்னும் ஒரு ஆள் வெளியில் இருக்கிறாவோ. அவன் கடன் கஷ்டத்தில் போனவ அவட பெரிய ஊழியர். இன்னும் ஒரு தங்கச்சி கடியந்துக்குள்ளே இருக்கிறாவோ. நீங்கள் மொத்தம் 4 பொம்பளை. 4 பொம்பளைகளும் ஒரு பொடியனும். அப்பாவும் என்னடா இருந்தா, அம்மாவும் என்னடா இருந்தேன். அம்மா கேன்சர் வந்ததால் அம்மா செத்துட்டா. அப்பாவுக்கு அந்த வருத்தம். அப்பாவையும் பார்க்கணும், அம்மாவையும் பார்க்கணும், போவும் பார்க்கணும். எனக்கு 5 பிள்ளைகள். அப்போ எனக்கும் ஒன்றும் செய்யலாது. நாங்கள் இருந்த வெள்ளாடி அந்த இதில் இருந்தேனா. எனக்கு யானதாய் வெள்ளாடி மாளிகை கட்டணும்னு சொல்லி அங்கே தான் இருந்தேனா. இப்போ யானதாக்கி எனக்கு கால் உடஞ்ச நாடி எனக்கு யானை இருட்டுப்பட அங்கே இருக்கலாது பயத்தில் நான் இங்கே அம்மாவோட வந்து சேர்ந்தேன். அம்மாவோட இங்கே இருக்கிறேன். அம்மா பார்த்துட்டா. அப்போ தங்கச்சோட அந்த கொட்டியில் இருக்கிறேன்னா. அப்புறம் எங்களோட ஒரு பொடியன் வெளியில் போய் தான் அந்த வீடு செய்து கொண்டு இருக்கிறேன். ஒரு 2வது படியன் வெளியில் போகணுன்னு சொல்லி ஆக்கட்டையெல்லாம் பட்டிக்கலாம் காசு வண்டி அவரை அனுப்புனேன். அவரை அனுப்பெடுக்க ஏசங்கி கழுவாஞ்சொடி ரத்தாப்பட்டி அம்மான்னு சொல்லி கல்லாராமன்னு சொல்லி அவன் காசு எடுத்தது. அவன் பெரிய நாட்டுக்கு போயிட்டான். அந்த 5 லட்சம் எனக்கு 10 லட்சமாக நின்றுது. அப்போ ஓ பார்க்குறதும் நான் தான், அப்பா பார்க்குறேன் நான் தான், அம்மா பார்க்குறேன் நான் தான். என்ன செய்யறது தெரியாது. நான் சின்ன தொழில் தான் உடுப்படுத்து வீட்டு வழியை விற்க போகிறேன்னா, ஒவ்வொரு வீடாக விற்க போகிறேன்னா. இப்போயும் ஒரு 10,000 15,000 தான் எடுத்து போய் மேல் மிச்சம் அடுக்கையில் முதல்ல 50,000 எடுத்து தான் பார்க்குறேன். நான் வெங்களையும் அதால் நான் பார்க்குறேன். அப்போ உங்கள்கிட்ட கணவர் என்ன செய்வார்? அவர் வேலைக்கு தான் போகிற திருவண்ணாமலைக்கு வேலைக்கு போவார். அவர் போய் ஒரு 40,000 50,000 மாதம் மட்டும் அனுப்புவார். அதுக்குள்ள வட்டிக்காரர்களுக்கு காசு கொடுக்குறா சாப்பிட்றா. வட்டிக்காரர்கள் வந்து கொம்பு வாங்க தம்பி அது சொல்லிடாது. இந்த பிள்ளைகிட்ட வந்து நேற்று சொன்னாவு விட்டு ஒழும்பாட்டாமல் சொல்லி அவள் அதே மாதிரி பிள்ளைகள் இருக்கி அதை யோசித்து பார்க்கல. அப்போ இதே எப்படி சொல்கிறேன் எனக்கு வளம் இல்லாடினா என்னத்துக்கு இருக்க அப்படின்னு சொன்னால் நான் என்ன ஒரு பாப்போம் இங்கே நான் இப்போ நாங்கள் இந்த 2 காலையில் யாரும் கொஞ்சம் காசுக்காரர்கள் போய் கேட்போம் அப்படி உதவியோடு செய்வாங்களான்ட்டு. ரைட். இல்லை நம்ம அவங்க மேலேயும் திட்டி எந்த இதுவும் இல்லை. அது அவங்கள்ட்ட தொழில். வட்டிக்கு கொடுத்து வாழ்கிறதுன்றது அவங்கள்ட்ட தொழில். அதை தொழிலாக பண்ணும்போது நம்ம ஒன்றும் பண்ணலாது. அப்போ இதுதான் அவங்களோட தொழில்னு தெரிஞ்சு நம்மளும் அவங்கள்ட்ட ஈடு வச்சுட்டோம். வச்சு அவள் 6 மாதம் சொல்லி தான் வச்சவ. என்னென்னு சொன்னாம்மா வட்டிக்கு கொடுக்குறவங்க எல்லாம் வந்துட்டு மனித நேயத்தோட எந்த அளவுக்கு இருப்பாங்கன்னு சொல்லி தெரியாது. ஏன்னா ஏழைவங்கிட்ட தெரிஞ்சும் அவங்களுக்கு வட்டிக்கு கொடுத்தா வட்டிக்கு பண்ணுறாங்கன்னு சொன்னால் அது அவங்கள்ட்ட தொழிலாக பார்க்குறாங்க. அதில் மனசாட்சியெல்லாம் பார்க்க மாட்டாங்க. சரிங்களா? மனசாட்சி பார்க்குறவங்களா இருந்தால் இன்னும் ஒரு 6 மாதமோ 5 மாதமோ டைம் கொடுத்து இல்லை அப்படி விட மாட்டேன்டா. அவள் போன மாதம் வட்டி காசு கொடுக்கணும். அவள் போன அந்த 6 மாதம் மட்டும் தான் நம்ம வச்சிருக்கிறாவும். 6 மாதமும் இந்த கீரை காசு எடுப்பாவும். திருப்பி 5 10 கொடுத்தா அதை போட்டு புல்லு பிடுங்கியோ கஜனாயோ அந்த டியூஷன் எடுக்கிறோம் உடனே வட்டி காசை கொடுப்பாவும். அப்போ அவர்கிட்ட நாங்கள் ஒன்றும் வாங்குறதில்ல. நாங்கள் தான் சாப்பாடு கொடுக்குறேன். அப்போ 2 மாதம் வட்டி காசை அவள் கொடுக்கல. அதுலேயே ஒரு 1000 ரூபா குறைச்சி அந்த பிள்ளை போன மாதம் வந்து இடத்த இல்லை எனக்கு 25 தந்தை ஆகணும்னு சொல்லி அப்புறம் ஒரு அண்ணா எங்கட ஒன்று அண்ணான்னு சொல்லலாம். அந்த அண்ணா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவார். அது வாரிசு கறியோ மிரக்கறியோ ஏதோ கொடுத்து அவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறவர். அவர் மிதிக்கிறார் இந்த இடத்துல அந்த அண்ணாவும். ஷுவராக இப்போ வந்து 3 லட்சம் கொடுத்தா வளவு மீட்டு எடுக்கலாமா? அவள் இப்போ 2 லட்சம் ரூபாய்க்கு வச்சிருக்கிறாவோ. மாதம் 12,000 கொடுத்துருக்கிறாவோ. 2 மாதம் வட்டி காசு கொடுக்காம இருந்தவங்க கொடுக்காம இருக்கா. அப்போ நான் சொன்னேன் நீ அப்புறம் அவள் வந்து கும்பியே செய்யும் அப்புறம் திருப்பி வைக்கார் காசும் எடுத்து கொடுத்தேன். அந்த 2.5 லட்சத்துக்கு மாதம் ஒரு மாதத்துக்கு 12,500 ரூபா 12,500 வட்டி மட்டும் மாதம் கொடுத்து மாதம் தான் கொடுக்கல. 2 மாதம் கொடுக்கல. 2 மாதம் கொடுத்தா 24,000 அப்போ 25,000 வரும். 25,000 வரும். அப்போ 2,75,000 காசு கொடுக்கணும். அப்படி இல்லை இன்றைக்கு குழம்புமான்னு சொன்னேன். 15,000 லேட் கொடுத்துருக்கா. 15 முடிஞ்சதேம்மா
என்ன செய்யறது தெரியாம எங்கள்கிட்டையும் அப்படி அந்த அளவுக்கு இல்லை. நாங்களும் கொட்டியில் அறியும் இந்த வீடு கழுது கொட்டியில் இதுக்குள்ளே நாங்களும் வந்து படுக்கிறோம். நாங்கள் அப்போ இவங்களுக்கு திருமணம் பண்ணி வச்சது யாரு? அம்மா தான். அம்மா தான். அப்போ அம்மா வந்து மாப்பிள்ளை பார்க்கும்போது எப்படி பார்த்தவங்க? அது எப்படி நாங்கள மச்சாள் ஒரு வேற அக்கா இருந்தவ அவட மகளை முடிஞ்சிருக்கிற அவர் தங்கச்சிரமான தான் முடிஞ்சிருக்கிற அவர் நல்லா வச்சிருக்க. அதே மாதிரி இப்போ நல்லா வைப்பாரு பெரிய அக்காடமான தங்கச்சிரமான தான் எங்கட மச்சாள் தான் கேட்டு இப்படி ஒரு மாப்பிள்ளை இருக்குன்னு சொல்லி பேசி முடிச்சேன். அவதான் சொல்லி முடிச்சேன். அப்போ நாலா பக்கம் விசாரிக்கல? இல்லை அவர் ஒரு 5 வீட்டா இருந்தேன் அவங்கள்ட்ட கேட்டு நல்ல பொடியனாம் அப்படின்னு சொல்லி தான் முடிச்சு கொடுத்தவங்க. இப்போ வாழ்க்கைன்னு எடுத்துக்கொள்ளும் போது இப்போ காதல் திருமணம்னு சொன்னா ஒரு 5-6 வருஷம் பழகி காதல் திருமணம் பண்ணாலே வந்துட்டு துரோகம் பண்ணிட்டு போற பெண்ணும் இருக்கு, துரோகம் பண்ணிட்டு போற ஆணும் இருக்கு. சரிங்களா? அப்படி இருக்கையில் பேசி திருமணம்னு சொல்லும்போது குறுகிய காலத்துக்குள்ள பார்த்து பேசி நீங்க திருமணம் பண்ணி வைக்கணும்னு சொன்னா நாலா பக்கம் விசாரிக்கணும்னு சொன்னா வாழ்க்கை சம்மந்தப்பட்டது. இல்லை இப்போ என்ன சொன்ன நாங்களும் அங்கே இருந்தேன். அதில் அவர் நெல்ல மண்டமாய் தான் தெரிஞ்சது. இப்போ தெரியாதா நீ நான் ஒரு ஆகல எதுவும் போக போதானே தெரியும். அப்போ நாங்களும் சொன்னேன் நல்ல பொடியும் தானே நீ மச்சாலும் சொன்னா நல்ல பொடியும் தானே சொல்லி தான் கட்டி வச்சுனாங்க. இப்போ இன்னைக்கு இந்த 2 பிள்ளைகளோட நிலைமைகளும் பார்த்தீங்களா அப்படி இருக்குன்னு? வெளியில் போயாமன்னு சொல்லி போன மாதம் இந்த வளவுக்காரி வந்து சொன்னால் வார மாதம் நீ காசு கட்டி 2 மாதம் வட்டி ஆகிட்டு 6 மாதம் முடிஞ்சு நீ போகணும்னு சொல்லி போன மாதம் டிஎஸ் ஆஃபீஸுக்குள்ளே போய் பதிவு எடுத்து வந்துட்டாவும். பதிவு எடுத்து வந்து நான் இல்லை நான் உடுப்பி வைக்க போய்த்து 100 வழியே வாரம் குளராக இருந்தது என்னட்டுக்கு நான் வெளியே போகிறேன் 2வது. அப்போ மகன் நீ ஸ்கூல்னுட்டு வந்து அந்த பிள்ளை நேசரிக்கு போகிறல அந்த பிள்ளையும் விடுத்தாவும் நேசரிக்கு போகிறல. அப்போ நான் கிடையாது நீ போகிறான்னு சொல்லி வளவு வருந்தானே நான் 2 வருஷத்துக்கு போய் இருந்துட்டு வரேன்ட்டு சரியானு சொல்லி பாஸ்போர்ட் எடுத்து தந்தோம். பாஸ்போர்ட்டுக்கு எடுக்க எனக்கு விட்டு போட்டு அந்த பிள்ளையும் காய்ச்சல் பொடியனுக்கு காய்ச்சல் 2ம் அந்த 4 நாளும் எனக்கிட்ட இருந்தேன். 2 பிள்ளையும் சரியான காய்ச்சல். படியன் வந்து என்ன சொல்லுவான் அவங்கள்ட்ட என்ன பேசுவான்? இந்த பொடியனா பெரியம்மா அது வளவு எடுக்கணும் பெரியம்மா வளவு கொஞ்சம் எடுத்து தைச்சிடும் பெரியம்மா. அப்போ நான் சொன்னேன் நான் ரிட்டர்ன் சொல்லி அப்போ ஒரு தரம் இந்த இதை தெரியாது. அப்போ போக கூட்டிட்டு அந்த டிஎஸ் ஆஃபீஸுக்கு போனேன். போய் பதனி என்று சொல்லி ஒரு பிள்ளை இருக்கு அவகிட்ட கடிதம் எழுதி கொடுத்தேன். நான் இப்படி கஷ்டமுக்கு நான் தான் பார்க்குறேன் என்னாலையும் பார்க்க முடியாது எனக்கும் கஷ்டம்னு சொல்லி கூட்டி கொண்டு டிஎஸ் ஆஃபீஸுக்கு ஆச்சுனேன். அதுக்காக சொன்னாவும் பாப்போம் நான் கொஞ்சம் பேர்ட்ட கொடுக்கணும்னு சொல்லி லெட்டர் ஒன்று தாங்கன்னு சொல்லி லெட்டர் ஒன்று கொண்டு கொடுத்தேன். அதுக்கு முன்னே செய்யலை. அப்புறம் அந்த இங்கே ஜானி அடிச்சு அவரை வீட்டை போய் நான் காய்ச்சேனா இப்படி சரியாக கஷ்டப்படுறாள் மச்சாள் அவள் ஒழும்ப சொல்கிறாள் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். நான் மச்சாள் முறை தான் இப்படி ஒழும்ப சொல்கிறாங்க குளர்றாள்னு சொல்லி அவள் சொன்னா இப்படி எடுத்து அந்த தம்பியாங்களோட காய்ச்சி பாருங்க யாரும் இருந்தால் அந்த உதவியை செய்வாங்க உங்களுக்கு சொல்லி அவங்க மூலம் தானே உங்கள்கிட்ட. ஓகே, எங்களுக்கு வந்து டிஎஸ்ஆஃபீஸ் மூலம் வந்துட்டு இந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. எங்களால் முடிஞ்சது இப்போ ஆரம்ப கட்டத்திலான ஒரு உதவிகள் பண்ணி கொடுக்கறது மட்டும்தான். அதுக்கு அடுத்ததாக அவங்கள பொறுப்படுத்தி அவங்களோட வாழ்க்கையை நிமிர்த்தி விடுறதெல்லாம் வந்து வீடியோ பார்க்குறவங்க தான். இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் விமர்சனம் பண்ணி கொண்டிருக்காங்க எதுக்காக வீடியோ பண்ணுறீங்க வீடியோ இல்லாமல் ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லி. ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக வேண்டி தான் எடுத்த கையோடு வந்துட்டு ஒருத்தங்களோட வாழ்க்கையை நிமிர்த்தி விடுற அளவுக்கான உதவிகள் வந்து எங்களால் ஒரே அடியாக செய்ய முடியாது. ஆரம்ப கட்டத்தில் ஏதோ ஒரு உதவி செய்து கொடுத்து அதுக்கு பிறகு யாராச்சும் பொறுப்படுத்தி செய்ய மட்டும்தான் முடியும். ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அப்படித்தான் வந்து உங்களோட நிலைமைகளை வெளியில் காண்பிக்கிறோம் நாங்கள். ஸோ இன்றைக்கி எங்களால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப் வந்து நாங்கள் உங்கள்கிட்ட தங்கைக்கு பண்ணி கொடுத்துட்டு போகிறோம். சரிங்களா? நான் சாப்பாடு கொடுப்பேன். நான் கேட்ட அளவுக்கு நான் உடுப்பி ஏதோ செய்து இவங்களை சாப்பாடு கொடுப்பேன். இந்த வளப்படுத்து கொடுக்க என்னால் முடியாமல் அதை மட்டும் உங்களை கடவுளை தெய்வமாக நினைக்க அதை கொஞ்சம் எடுத்து கொடுத்தீங்கண்டா இல்லைம்னா நாங்கள் பொறுப்பு சொல்லி வாக்கு கொடுக்க இயலாது. ஏன்னா இன்றைக்கி வாக்கு கொடுத்துட்டு நாளைக்கு பண்ணலைன்னு சொன்னால் அது எல்லாருக்குமே வந்து தர்மசங்கடம். சரிங்களா? அப்போ வந்துட்டு நான் பொறுப்பு எடுத்து சொல்ல இயலாது. பண்ணலாம் பண்ணாமலும் போகலாம். அது எங்களோட கையில் இல்லை, வீடியோ பார்க்குறவங்களோட கையில். ஸோ இன்னைக்கு எங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி கொடுக்குறோம். சரிங்களா? சரி சரிங்க. அப்போ இதில் வந்து ஒரு தொகை பணம் இருக்குது இதை எவ்வளோன்னு சொல்லி நீ பாருங்க. $38,500. 38,500. அதோட சேர்த்து இதில் இருக்கிற பேலன்ஸையும் கூட்டி பாருங்கள் எவ்வளோ வருதுன்னு சொல்லி. 6,500 எவ்வளோ வரும்? 45,000 ரூபா. ஸோ அந்த 45,000 ரூபா தான் இன்றைக்கி உங்களுக்காக வேண்டி நாங்கள் ஒதுக்கியிருந்தது பட்ஜெட்லேருந்து. ஸோ அந்த ஒரு 45,000த்தில் இவருக்கு 6,500 வந்து ஸ்கூலுக்காக ஒதுக்கிட்டோம். பிள்ளைக்கும் என்ன காசு கொடுக்கணுமோ நேசரில் அதை கொடுத்து அவங்கள ஸ்கூலுக்கு சேர்த்து விடுங்க தயவுசெய்து. நாங்கள் அடிக்கடி வலியுறுத்தி சொல்கிறதுக்கான காரணம் பிள்ளைகள் படிக்கணும்னு சொல்லிட்டு போகிறோம். அது எங்கள்கிட்ட நன்மைக்காக இல்லை, உங்கள்கிட்ட நன்மைக்குன்றதை தாண்டி பிள்ளைகள்கிட்ட நன்மை. நம்ம கஷ்டப்பட்ட மாதிரி நாளைக்கு நம்மளோட பிள்ளைகள் நம்மளோட சந்ததிகள் வந்து கஷ்டப்படக்கூடாது. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், தயவுசெய்து 2 பேரும் நல்லபடியாக வந்து படிப்பிக்க வைங்க. எந்தளவுக்கு படிப்பிக்க முடியுமோ அந்தளவுக்கு படிப்பிக்க வைங்க. நீங்களும் கஷ்டம் தெரிஞ்சு நல்லபடியாக வந்து படிங்க. சரிங்களா? படிப்பை வந்து நிறுத்தக்கூடாது. ஸோ இந்த ஒரு ஹெல்ப் கூட வந்துட்டு உங்களுக்கு பண்ணது கையில் ஒப்படைச்சு தான் நாங்களும் அண்ட் இந்த ஒரு ஹெல்ப்பை பண்ணது வீடியோ பார்த்துட்டு இருக்கிற ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஜேபிஏ ஃபேமிலி தான். ஸோ நீங்கள் ஏதாச்சும் டைம் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு சொல்லலாம். நல்லா செஞ்சதுக்காட்டு உதவி நன்றி.
ஓகே அண்ட் வந்து எங்களோட சார்பிலையும் வந்துட்டு ஜேபிஎஃப்ஐ வந்துட்டு ரொம்ப நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம். அண்ட் வந்து இந்த குடும்பத்துக்கு வந்துட்டு மேலதிகமான ஹெல்ப், அதாவது வந்து இந்த வளவை மீட்டு கொடுக்க போகிறதுக்கு யாராச்சும் ஹெல்ப் பண்ண போகிறீங்களா, இல்லைன்னு சொன்னால் பிள்ளைகளை பொறுப்படுத்தி படிப்பிக்க வைக்க போகிறீங்களா, இல்லைன்னு சொன்னால் மேலதிகமான ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் டிஸ்பிளே தெரியும் எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். அண்ட் வந்து இன்றைக்கி நாங்கள் காண்பிச்சிருந்த இந்த ஒரு காணொலியில் நீங்கள் மனசங்கடப்படுற மாதிரி ஏதாச்சும் பேசி காண்பிச்சிருந்தா அதுக்கு வந்து மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் இன்னொரு வீடியோ சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.